Welcome students. இன்னைக்கு நம்ம 8th standard science textbookல இருக்க 12th unit atomic structure ஓட அடுத்த பார்ட் பார்க்க போறோம். valency. valency அப்படிங்கற கான்செப்ட் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரூதர்ஃபோர்ட் கொடுத்த atomic structure பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. previous வீடியோல நாம J.J. தாம்சனோட atomic model பார்த்திருந்தோம். வாட்டர்மெலனை கட் பண்ணி வச்சா அதில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி தான் ஆட்டம்லேயும் இருக்குன்றத அவர் சொல்லியிருந்தாரு. நீங்கள் ஹையர் கிளாஸஸில் ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க. பட் இப்போ வேலன்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக மட்டும் பார்த்துக்கலாம். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட சென்ட்ரல் பார்ட்டில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளே நியூட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. நியூக்ளியஸை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அந்த சர்க்குலர் பாத்தை நாம் ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஷெல்ஸ் அப்படின்னும் நம்ம அதை சொல்லலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆர்பிட்ஸ், இதை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அல்லது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் மட்டுமே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒவ்வொரு ஆட்டத்துலேயும் அதாவது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அந்த அவுட்டர் ஷெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆட்டமோட டெண்டன்சியும் இந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணணுங்கிறதுல இருக்கும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, தங்கிட்ட 8க்கு கம்மியாக இருந்தது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவையோ அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது பாண்ட் ஆகக்கூடிய ஆட்டம் கிட்டேருந்து வாங்கிக்க ட்ரை பண்ணுவோம். வேறாஸ் 8க்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து ஷேரிங்க்கு கொடுக்கும். இதுதான் வந்து ஒவ்வொரு ஆட்டமுக்கோட டெண்டன்சியாக இருக்கும் அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம வேலன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு ஆட்டத்தோட வேலன்சியும் வந்து அமையுது. இஃப் இன் கேஸ் ஒரு ஆட்டமுக்கு 8க்கு மேலே எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஷேரிங்க்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை கொடுத்துரும். இப்போ ஒரு 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரான்ஸ் அது என்ன பண்ணும்னா ஷேரிங்க்கு கொடுத்துரும். ஸோ என்ன ஆகுது, அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுது. எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன, மைனஸ். ஸோ மைனஸ் சார்ஜ் வெளியில் போகுது அப்படின்னா அந்த வேலன்சியோட டைப், அந்த ஆட்டமோட வேலன்சியை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பாசிட்டிவ் வேலன்சி அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் அந்த ஆட்டமுக்கு எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் தேவை, 5 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்குது, இன்னொரு 3 எலக்ட்ரான்ஸ் அது வந்து பாண்டிங்கில் வாங்கிக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரான்ஸ் உள்ளே வருது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வந்து சேருது. ஸோ அந்த டைப் ஆஃப் வேலன்சியை நம்ம நெகட்டிவ் வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டொனேட் பண்ணுது அப்படின்னா பாசிட்டிவ் வேலன்சி, ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னா நெகட்டிவ் வேலன்சி. ஸோ தீஸ் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் வேலன்சி. அடுத்ததாக ஒரு சில ஆட்டம்ஸை பொறுத்து நம்ம வேலன்சியை வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன், வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். ஃபர்ஸ்ட் ஒன், வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட வேலன்சி 1, அதாவது அதில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ அதுதான் அதோட வேலன்சி. இந்த ஹைட்ரஜன் மாலிக்யூல் எது கூட கம்பைன் ஆகுதோ அதை பொறுத்து அந்த கம்பைன் ஆகக்கூடிய அந்த ஆட்டமோட வேலன்சியை நம்ம சொல்ல முடியும். ஹைட்ரஜன் குளோரைட், அதாவது HCl பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ வாட் இஸ் த மீனிங், குளோரின் கூட ஒரு ஹைட்ரஜன் தான் கம்பைன் ஆக முடியுது. ஸோ த வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் 1. வேறஸ் வாட்டர் மாலிக்யூல்னு பார்த்தோம்னா H2O, ஆக்சிஜன் கூட 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்ரஜனை பொறுத்து மற்ற ஆட்டமோட ஒரு சில ஆட்டம்ஸோட வேலன்சியை மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன். ஆக்சிஜனை பொறுத்து நம்ம வேலன்சி சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜன் மாலிக்யூல் அந்த காம்பவுண்டில் இருக்கோ, அதாவது எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கோ அதோட டபுள் த நம்பர். மெக்னீஷியம் ஆக்சைடு, இதை நம்ம MgO அப்படின்னு எழுதுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் O1 தான் இருக்குது. ஸோ அதை டபுள் பண்ணோம்னா 2. ஸோ மெக்னீஷியத்தோட வேலன்சி வந்து 2. ஸோ இந்த மாதிரி நாம் ஆக்சிஜனை பொறுத்து வேலன்சியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். குளோரினோட வேலன்சி வந்து 1.
அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதோட வேலன்சி வந்து 1. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது கம்பைன் ஆகக்கூடிய எலிமெண்ட்டுக்கு நம்ம வேலன்சி எப்படி சொல்லலாம்னா சோடியம் குளோரைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா NaCl ஒரு குளோரின் ஆட்டம் தான் கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ சோடியத்தோட வேலன்சி 1. Whereas in magnesium chloride, it is MgCl2. Magnesium 2 chlorine எடுத்துக்குது. So valency of magnesium is 2. So நம்ம இந்த மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின் இந்த 3 ஆட்டம்ஸை வச்சு மற்ற ஆட்டம்ஸோட வேலன்சியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வேரியபிள் வேலன்சி. ஒரு சில ஆட்டம்க்கு மட்டும் 2 or 3 வேலன்சி வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அயன், டின் அண்ட் மெர்குரி இந்த 4 எலிமெண்ட்ஸுக்குமே ஒரே வேலன்சி கிடையாது, 2 and 3 வேலன்சி வந்து இருக்குது. இதை நம்ம வேரியபிள் வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். லோயர் வேலன்சியை வந்து நம்ம OUS அப்படிங்கிற சஃபிக்ஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் வித் வேலன்சி 2 அப்படின்னா அது வந்து ஃபெரஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் 3 வேலன்சி இருந்துச்சுன்னா ICங்கிற சஃபிக்ஸில் சொல்கிறோம், ஃபெரிக் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி காப்பருக்கு குப்ரஸ், குப்ரிக் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். மெர்குரினா மெர்குரஸ், மெர்குரிக். அடுத்து டின் அப்படிங்கிறதோட சிம்பிள் SN. ஸோ லோயர் வேலன்சிக்கு ஸ்டானஸ், ஹையர் வேலன்சிக்கு ஸ்டானிக் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் வேரியபிள் வேலன்சி. நெக்ஸ்ட் we are going to see about ions. ஒரு ஆட்டம் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸோ தட் த ஆட்டம் இஸ் ஸ்டேபிள். இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை மாறுபடும் போது கூடினாலோ குறைந்தாலோ அதை நாம் அயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரான்ஸுங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா த ஆட்டம் கெயின்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இட் பிகம்ஸ் an ion. அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன் அப்படின்னு அர்த்தம். whereas if it donates the electrons வந்து லூஸ் பண்ணுது, வெளியில் கொடுக்குது அப்படின்னா அதோட நெகட்டிவ் சார்ஜ் கம்மியாகுது. ஸோ இட் இஸ் மோர் பாசிட்டிவ். அதனால நாம் அதை பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயன் அல்லது கேட் அயன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட அட்டாமிக் நம்பர் 17. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் அதுக்கு தேவை, அதாவது அதோட ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ணுறதுக்காக. ஸோ அது கம்பைன் ஆகக்கூடிய ஆட்டம் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும். ஸோ மோர் எலக்ட்ரான் இட் கெயின்ஸ் 1 more எலக்ட்ரான். அதனால் இட் பிகம்ஸ் Cl மைனஸ் ஆனயான். வேறஸ் சோடியம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் 11, 2,8,1 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரான் அது வந்து ஷேர் பண்ணும். ஸோ இட் லூசஸ் த எலக்ட்ரான். ஸோ அதோட பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் பிகம்ஸ் அ கேட்டயான். Na+ அப்படிங்கிற கேட்டயானாக அது மாறுது. ஸோ ions are of 2 types. Cations positively charged and anions negatively charged. Next one is different valent ions. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அயன்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ஒன்று கெயின் பண்ணும் அல்லது லோஸ் பண்ணும். இஃப் இட் கெயின்ஸ் ஆர் லூசஸ் 1 or more எலக்ட்ரான்ஸ் அதோட நம்பரை வந்து நாம் அந்த சிம்பிளுக்கு மேலே மென்ஷன் பண்ணுவோம். 2+, 3- இந்த மாதிரி. ஸோ இதை பொறுத்து ஒவ்வொரு அயனுக்கும் either கேட்டயன் ஆர் ஆனயன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டுக்கு வந்து வேலன்சி மாறும். அது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணியிருக்கு அல்லது எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணியிருக்கோம் அதோட நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணுறதை பொறுத்து அதோட வேலன்சி நாம் சொல்ல முடியும். So that is all about this topic valency. In the next video நம்ம chemical formula, molecular formula, chemical reaction வந்து எப்படி எழுதுறதுங்கிற step wise procedure பற்றி பார்க்கலாம். Thank you.